ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழில் 9 சீசன் போயிருக்கு. அதில் யாருமே பண்ணாத விஷயத்த விஜே பார் அவர்கள் பண்ணியிருக்காங்க. சிறப்பான சம்பவத்தை நேற்று நைட்டும் இன்னைக்கும் நம்ம விஜே பார்வதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே சிறப்பான ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க விஜே பார்வதி. என்ன ரெக்கார்ட்னா, தமிழ் பிக் பாஸ் சீசன்லேயே அதிக விதிமீறல் யாருன்னா அது பார்வதி தான். பார்வதி தான் விதிமீறல்லே முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. நேற்று மிட் நைட்டில் கார்டன் ஏரியாவில் கமருதீனும் பார்வதியும் ஆரஞ்சு கலர் பீன் பேக்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொமான்ஸா பேசிக்கிட்டே, கமருதீன் ஒரு நிமிஷம் மைக்க கைட்டான் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இந்த கமருதீன் பாரு சொல்ல நான் தட்ட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மைக்கோட சவுண்ட் சென்சார் அப்படியே பொத்தனா போல பொத்திட்டு இப்ப பேசினா கேட்காது அப்படின்னு சொல்றான். பார்வோ ஃபுல்லா மைக்க கைட்டிட்டு அந்த மைக்கோட வாய்ஸ் சென்சார் பக்கம் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கினாங்க, யாருக்கும் கேட்காத மாதிரி. இப்ப ரெண்டு பேரும் ஒரு நிமிஷமா அப்படியே குசு குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு கேட்கல யாருக்குமே. இவங்க ஏதோ தமிழ்ல பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ரகசியமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பிக் பாஸ் வச்சு செதுக்கி செஞ்சிட்டாரு இன்னைக்கு. அவங்க ரெண்டு பேரும் மைக்க கையால பொத்திட்டு உருது லாங்குவேஜ்ல ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசியிருக்காங்க. இந்த காமு மாமாக்கு எப்படி உருது தெரியும்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காகவே மல்டி லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கான் போல இருக்க. உருதெல்லாம் கத்து வச்சிருக்கிறான் இவன். செம டேலண்டான ஆளுதான் போல இருக்கு காமு மாமா. சோ பார்வதி உருதுல பேச அதை கேட்டு கமருதீன் சிரிக்க ரெண்டு பேருக்கும் நேத்து நைட்ல ஒரே கூத்தா இருந்தது போங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேர் பண்ற அட்டுழியத்துல பிக் பாஸ் ஏண்டா தூங்க விட மாட்டீங்க? அவரு பாவம் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கட்டும்னு பார்த்தா இந்த மாதிரி குசு குசு மந்திரம் போட்டு அவரை வேற மூச்சுன்னு இருக்க வச்சிட்டீங்களா? பிக் பாஸ் காதுல செம புகை வந்துருது. வச்சு ஏச்சு செஞ்சு விட்டாரு இன்னைக்கு காலையில. சோ இவங்க ரெண்டு பேர் பேசுனது பாத்தீங்கன்னா பயங்கரமான விதிமீறல். இதுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வார்னிங் கொடுத்து விஜய் சேதுபதியும் வார்னிங் கொடுத்தாரு வார இறுதியில. அப்பவே இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தா இந்த தவறை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. மைக்கை இப்படி வச்சு மறைச்சு பேசுறீங்களே, ஒன்னு நீங்க முட்டாளா இருக்கணும், இல்ல பாக்குற நான் முட்டாளா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா கண்டிச்சிருப்பாரு. அப்பவே சாரி பிக் பாஸ், எங்களை மன்னிச்சிடுங்க, இது கடைசி முறையா இருக்கட்டும் அப்படி அப்படின்னு கெஞ்சினாங்க ரெண்டு பேரும். இப்ப பாத்தீங்கன்னா அதே தப்ப ரொம்ப எல்லாம் மீறி அதிக அளவுல பண்ணியிருக்காங்க. அர்ப்பனுக்கு வழக்கப்பட்ட அர்த்தராத்திரியில கொடைபிடிப்பான் அப்படின்ற பழமொழி மாதிரி பாரு நாமினேஷன்ல வரலன்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமான விதிமீறல் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்க பார்த்தாலும் கேமராவிலே ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. என்னத்தான் இவங்க குசு குசுன்னு என்ன பேசினாலும் அங்க கேட்டுரும். எவ்வளோ திலுமுல நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு எவ்வளோ ஐஃபை மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க பிக் பாஸ். ஒன்றும் கேட்காதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. நைட் ஆனால் நம்ம காமு மாமா பார்வதி கிட்ட கொஞ்சின்னு இருப்பாரு. பகல்ல பாத்தீங்கன்னா அரோரா கிட்ட கொஞ்சிக்கின்னு சண்டை போட்டுன்னு இருப்பாரு. இதே வேலை தான் இவருக்கு. இவருடைய விளையாட்டை இவரே கெடுத்துக்கிறாரு. கண்டிப்பா இந்த பீடை அரோரா கிட்டலாம் இவர் கொஞ்சம் தள்ளியே எட்டையே இருந்திருந்தாருன்னா இந்நேரம் கடைசி 3வது இடத்துல நல்ல பேரோட இருந்திருப்பாரு கமருதீன். டைட்டில் அடிக்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன் தான் இப்படி கேமை கெடுத்துக்கிறாருன்னு தெரியல. நேத்து நைட்டே பிக் பாஸ் பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தாரு, உங்க மைக்க சரியா மாட்டுங்க, மைக்க பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டாரு. மறுபடியும் காலையில பாத்தீங்கன்னா பெட்ல உட்காந்துருக்குள்ள மைக் அப்படியே பொத்தனா மாதிரி நேத்து பண்ண மாதிரியே ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நடந்து கண்ணாடி கிட்ட திருப்பியும் மைக்க பொத்திட்டு ஏதோ பேசி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு நமக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ ரெண்டு பேரும் செய்யக்கூடாத செஞ்சு ஏதோ சிரிச்சு சிரிச்சு ரகசியம் பேசிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அதை பிக் பாஸ் புரிஞ்சுக்கினாரு. பாரும் கமருதீனும் இது ஹாலிவுட் பிக் பாஸ் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்கிற தமிழ் கல்ச்சர் படி நடக்கிற பிக் பாஸ்னு இவங்க ரெண்டு பேருக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, சுத்தி இவ்வளோ கேமரா இருக்கு, இவ்வளோ மைக் இருக்கு, இவ்வளோ லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கூட எண்ணம் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட இல்ல. சோ அந்த வகையில இன்னைக்கு காலையில கூட இப்படி இந்த மாதிரி மைக்க பத்தி பேசுனதுனால இத பார்த்த பிக் பாஸ் செம்ம கடுப்பாகி எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல வியானாலாம் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருந்தாங்க போல இருக்கு. உடனே பிக் பாஸ் லிவிங் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு லிவிங் ஹால்ல நிக்க வச்சுட்டாரு எல்லாரையும். சோ இது பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம் விக்ரமும் எஃப்ஜவும் பிளேட்ல எல்லாருக்கும் சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கப்பு சாதமும் ஒரு முட்டையும் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும். அப்போ பார்த்து ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி பிக் பாஸ் சொல்லவே அப்படியே அசையாம எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கூட பிக் பாஸை வெறுப்பேற்றுற மாதிரி இந்த கமருதீன் சில மொக்கையான செய்கைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இவனைத்தான் பிக் பாஸ் செதுக்க போறாருன்னு அப்படின்னு தெரியாமலே
இப்படி அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டே இருந்தான். ஆனா பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு, நம்மள தான் வச்சு செதுக்க போறாருன்ட்டு. பிக் பாஸ் படபடன்னு இருக்கு பிக் பாஸ், சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பாஸ் செம கோவமா, பாரு கமருதீன், பல முறை நீங்க சொல்லியும் எச்சரித்தும் நீங்க சொல்றத கேட்க மாட்டீங்க. நேற்று இரவு பாத்தீங்கன்னா மயக்க மூடி பேசியிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மயக்க மூடி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உருதுல பேச ஆரம்பிச்சிட்டாரு பிக் பாஸ். இதை கேட்ட உடனே அப்படியே வெக்கப்பட்டு மூஞ்சி அப்படியே மறைச்சுக்குவாங்க பார்வதி. பிக் பாஸ் அப்படியே உருதுல பேசி செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும். இது ஒன்னும் உருது பிக் பாஸ் இல்ல, தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு உருதுலே பேசுவாரு பிக் பாஸ். இதை கேட்ட உடனே மூஞ்செல்லாம் தொங்கி போய் சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் அப்படின்னு சாரி கேட்பாங்க ரெண்டு பேரும். உங்க சாரி கேட்கிற மூட்ல நான் இல்ல, நீங்க செய்த தவறுக்கு இந்த மொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு பிக் பாஸ். இதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, சரியான தண்டனை கொடுத்திருப்பாரு பிக் பாஸ். வீட்டுல இருக்கிற டீ, காபி, பால் மற்றும் முட்டை இந்த நாளையும் இப்பவே வந்து ஸ்டோர் ரூம்ல எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிடுவாரு பிக் பாஸ். யார்கிட்ட சொல்றாங்க பாத்தீங்கன்னா கேப்டனான அமித்தும் கிச்சன் இன்சார்ஜ் கனி கிட்டையும் சொல்லிடுறாரு. உடனே எல்லாருமே சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், இனிமேல் தவறு நடக்காது அப்படின்னு கெஞ்சுவாங்க. பிக் பாஸோ சாரியா கேக்குறீங்க, கெஞ்சறீங்களா, இன்னொரு ஆப் வைக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு. அங்க சாப்பாடு இப்பதான் பரிமாறி வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தட்டுல சாப்பாடை வச்சு அதுல ஒரு முட்டையை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது அவிச்ச முட்டையை உரிச்சு அந்த தட்டுல வச்சிருப்பாங்க. அந்த தட்டுல வச்சுக்கிற அவிச்ச முட்டையும் எடுத்து ஸ்டோர் ரூம்ல வை அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுதான் பெரிய கொடுமையில கொடுமை. பிக் பாஸ் டீமுக்கு நல்ல வேட்டையா இருக்கும் இன்னைக்கு. அவிச்ச முட்டை கிடைச்சிருக்கு, எல்லாரும் வந்து அந்த அவிச்ச முட்டையை சாப்பிடுவாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாரோடைய முட்டையை எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சாச்சு. பார்வதியோ பயங்கரமா கெஞ்சுறாங்க, சார் முட்டை கொடுங்க சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், சார் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் சார், எங்களை மட்டுமா தண்டிங்க சார், அவங்களெல்லாம் தண்டிக்க வேணாம் சார் அப்படின்னு பயங்கரமா கெஞ்சுவாங்க பார்வதி. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற கமருதீனும் பேபி பேசு பேபி, மன்னிப்பு கேளு பேபி அப்படின்னு கமருதீனை பார்த்து சொல்லுவாங்க. இங்க கூட உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது. அந்த பெரிய பேபி என்ன பண்ணும், பிக் பாஸ்ல அசிங்கப்பட்டு வெளியே போன பிறகுதானே தெரியும் யாரெல்லாம் காரி முய்வாங்கன்ட்டு. 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் புகழ்ந்து பேசினாங்க கமருதீனை பத்தி. மக்களாலும் பாராட்ட பெற்று நிறைய கைத்தட்டலை வாங்கினார் இந்த கமருதீன். இப்போ இந்த பாரு பேச்சை கேட்டு வீணா போய் இப்போ இவருடைய வாழ்க்கையே அழிஞ்சிட்டு வருது. எதுக்காக பிக் பாஸுக்கு வந்தாரோ அதை அழிச்சுக்கினே வெளியே போக போறாரு இந்த கமருதீன். சார் நாங்க மெதுவா தான் சார் பேசணும், நான் மைக்க பத்திலாம் பேசல பிக் பாஸ், காய்ஸ் நான் மைக்க பத்திலாம் பேசல அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் ஸ்லோவா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு இந்த மழுப்புற வேலையை வேற வச்சுக்குவாரு இந்த கமருதீன். இவங்களுக்கு எல்லாம் இத்தனை பேர் பாக்குறாங்க, இவ்வளவு வாட்டி சொல்றாங்க, இது வரைக்கும் வந்த பிபி கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் பேசக்குள்ள பேசவே மாட்டாங்க. பிக் பாஸ் சொன்னதுதான், அவரை தட்டி எதிர்த்து பேசவே மாட்டாங்க. இந்த சீசன்ல தான் இந்த மாதிரி அட்டுழையெல்லாம் நடக்குது. பிக் பாஸ் கொடுங்க பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்த கோவத்துக்கு சாப்பாடையும் சேர்த்து புடிங்கிருக்கணும். உங்களுக்கு ஏதோ முட்டை பால் டீயோட விட்டாரு. கொஞ்சம் கூட தப்பு பண்றான்ற உணர்வு கொஞ்சம் கூட இவங்க 2 பேருக்கும் கிடையாது. சிரிப்பு வேற. இவ்வளவு நடந்தும் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா சாண்ட்ராவும் ரம்யாவும் முட்டையும் போச்சா பாலும் போச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் வருத்தப்படுறாங்க. இதுவே வேற யாராவது இதை பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமா 2 பேரும் சேர்ந்து ஏறுன்னு எகிரி இருப்பாங்க. இது கமருதீன் பாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க கிட்ட யாரு போய் பேச முடியும் அப்படின்ட்டு இவங்களோட குரூப் விஷயத்தை இதுல காமிக்கிறாங்க. இவ்வளோ நடந்தும் 2 பேரும் ஜாலியா உட்காந்து கொஞ்சம் கூட வருத்தப்படாம பேசிட்டு இருக்கிறாங்க பாருவும் கமருதீனும். இவங்க எல்லாம் திருந்தாத ஜென்மங்க, இனிமேல் எங்க திருந்த போகுதுங்க. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா பால் டீ முட்டை இதுல போய் கைய வச்சு பெரிய தண்டனை கொடுத்துட்டா மாதிரி நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பால் முட்டைக்கெல்லாம் பயங்கர டாஸ்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு முட்டை தான் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் போராடி பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த மளிகை ஜாமானை வாங்கறதுக்குள்ள பெரிய பிரணயமே வெடிக்கும் அந்த வீட்டுக்குள்ள. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம எல்லாத்தையுமே கொடுக்குறாரு பிக் பாஸ். எல்லாத்தையும் தின்னுட்டு கொழுப்பேறி போய் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு திரியிறாங்க இவங்க. பாரும் கமருதீனும் ரொம்ப மன்னிப்பு கேட்கற மாதிரி தோப்பு கானெல்லாம் போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. விக்ரமும் அமித்தும் எங்க கிட்ட நீ இப்ப அடிச்சு பேசுற மாதிரி பிக் பாஸ் கிட்ட அடிச்சு பேச முடியுமா, கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அவரு சொன்னதுதான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போய் அடுத்து நடக்கிற காரியத்தை பாரு, இனிமேல் இந்த தப்பை இனிமேல் செய்யாதீங்க, இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விடுவாங்க. யாருமே இதை வந்து டேக் இட் இஸ் பாலிஷா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பாரு கமருதீன்னு தெரிஞ்ச உடனே பாருகிட்ட போய் யாரும் மோத முடியாது, பேசவும் முடியாது. பிக் பாஸே எதிர்த்து பேசக்கூடிய ஆளு அவங்க கிட்ட போய் என்னத்தை பேசுறது அப்படின்ட்டு எல்லாருமே ஒதுங்கி போறாங்க. இதுவே மற்ற ஆள் யாராவது இதை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள எல்லாருமே வச்சு செஞ்சிருப்பாங்க, பேசியே கொன்னு இருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் நீங்க கொடுத்த தண்டனை பத்தாது, தயவு செய்து மேலும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து
கொஞ்சம் பெரிய தண்டனையா கொடுங்க. மக்களே என்ன தண்டனை கொடுக்கலான்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.